ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்க் அகாடமி. நான் உங்கள் பாலகிருஷ்ணன். நாளையிலேருந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டெய்லி வந்து ஒவ்வொன்றா வந்து வரும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஆன்சரை மார்க் பண்ணாதாமல் காமிப்பேன். எல்லாரும் ஆன்சர் மார்க் பண்ணி காமிப்பாங்க. நான் ஆன்சர் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணாமல் காமிப்பேன். இதை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜிஎஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்ல நிறைய மார்க் எடுப்பதற்கு இந்த மெத்தடாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 10 to 15 கொஸ்டின்ஸை டெய்லி வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து இது அட்டன் வந்து பண்ணி பார்த்துட்டீங்க, டெஸ்ட் போட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்ல வந்து 75க்கு 50 கிட்ட வந்து எடுத்துடலாம். இது வந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கேட்கப்பட்ட பாலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐயனமாக இருக்கட்டும், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9, கரண்ட் அவர்ஸ் அப்படின்ட்டு எல்லா யூனிட்லையும் இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்டிருப்பாங்களே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதிலிருந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் காமிப்பேன், ஆன்சர் இல்லாமல் காமிப்பேன். ஸோ ஆன்சர் இல்லாமல் காமிக்கும் போது நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடாலஜியும் பார்க்கும்போது நீங்கள் ஜிஎஸ்ல கண்டிப்பாக ஒரு 75க்கு 50க்கு மேலே வந்து எடுக்க முடியும். ஓகேவா? இது போக தமிழ் அண்டு மேக்ஸுக்கு வந்து நம்ம செப்டம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து இந்த ஆகஸ்ட் 19லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்குள்ள நம்ம ஜிஎஸ்க்கான கண்டென்ட்டு, ஜிஎஸ்ல மார்க் எடுப்பதை வந்து ஷேர் வந்து பண்ணிடுவோம். ஓகேவா? செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 10 அல்லது 13 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸில் 125க்கு 120க்கு 115 கிட்ட எடுக்கிறது எப்படி, அதுக்கு ரிவிஷன் எப்படிலாம் பண்ணுங்கிறத அது அப்போ வந்து பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஈவினிங் 7க்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சூப்பர் வீடியோ வந்து வரும். ஓகேவா? தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.